இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4 வேதத்துல சங்கீதம் 62 அதிகாரம் 8வது வசனத்துல, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவங்களா காணப்படுவோம். ஏன்னா ஜெபம் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவரிடத்துல நம்மளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்போம். எனக்கு இந்த தாங்க அதை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம அதை தான் ஜெபத்தில் கேட்குறோம். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஜெபம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியா, எனக்கு இது தாங்க அது தாங்க, இதுக்காக நன்றி அதுக்காக நன்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? இல்லைனா உண்மையிலேயே நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆண்டவரிடத்துல தெரிவிக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரோட ஒரு நெருக்கமான உறவு உள்ளவங்களா காணப்பட்டீங்கன்னா உங்களோட இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் ஊற்ற முடியும். ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும்போது மோசையோட முகமுகமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தாவீது அவரோட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் தெரிவிக்கிறவராக காணப்பட்டார். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை அறிந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையாக இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல உங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும். உங்களோட இருதயத்தில் இருக்கிற காரியங்களை உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்க கிட்ட சொல்லி நம்ம அழுறோம். ஆனால் அதை விட முக்கியம், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரிடத்துல ஊற்றி விடுதல், ஆண்டவரிடத்துல சொல்கிறது. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில் இதை நீங்கள் கற்றுக்கோங்க. தேவனிடத்தில் எல்லா காரியங்களையும் நீங்கள் சொல்கிறவங்களா காணப்படுங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் தேவனை நம்பி ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களையும் சொல்கிறவங்களா காணப்படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கண்டிப்பாக அருளுவாங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றியும் தருவாங்க. Thank you. Have a wonderful day.